ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா சிக்கன் பிரியாணி தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோங்க. அது வடி பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி தம் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பட்டைங்க, 5 கிராம்பு, 3 அன்னாசிக்கு இதழ், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிங்கன்னா பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வறுத்து அரைச்சிக்கணும். இப்போ 1/2 கிலோ சிக்கன்லங்க தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலாவில் பாதி அளவு சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரிசி எடுத்துக்கலாங்க. பாசுமதி அரிசி தான் எடுக்க போகிறேன். 400 கிராம் அளவு பாசுமதி ரைஸ் எடுக்கிறேங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க, 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். குக்கர்லங்க இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இங்கே பாருங்க, நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினோடனே பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கோங்க. வதக்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பிரியாணி மசாலா இருக்குல்ல, மீதமுள்ள மசாலாவையும் சேர்த்துடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கோங்க. இப்போ ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்ற வேணாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதிலே வேகட்டுங்க. இப்போ இதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாங்க. சும்மா தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைங்க. சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். சிக்கன் ஒரு 70% வெந்தால் போதுங்க. இப்போ அரிசி சேர்த்துடலாங்க. பாசுமதி அரிசிக்குங்க 1க்கு 1.5 பங்கு தண்ணி சேர்ப்போங்க. நீங்கள் சிக்கன் வேக வைக்கப்போ தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணுங்க. இங்கே பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. உப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எப்பயும் சாப்பிட்ற கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு. இப்போ தம் பண்ணுறதுக்குங்க விசில் போடக்கூடாதுங்க. விசில் போடாமல் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதித்து தண்ணி வெளியே ரிலீஸ் ஆகுங்க. அப்போ நீங்கள் விசில் போட்டு சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா தம் ஆயிடுங்க. பிரியாணி வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும். அதே மாதிரி சிக்கனும் கரெக்டாக வெந்திருக்குங்க. கரெக்டாக தண்ணி அளவு வச்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டை கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு வரும். தேங்க்யூ, பாய்.